பவுல் அப்போஸ்தலன் பின் நாட்களில் அவன் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டு ஒரு அப்போஸ்தலன் ஆன பொழுது, பல நிருபங்களை எழுதும் பொழுது, அவன் தேவன் யார், தேவனுடைய குமாரன் யார் என்று சொல்லி இந்த வசனங்களை விளக்கும் பொழுது அவன் கொடுக்கிறதான அந்த விளக்கம் நமக்கு மிகவும் ஆசீர்வாதமாய் காணப்படும். எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் 6 சில வசனங்களை வாசிக்கலாம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 6 வாசிக்கலாம். எல்லோருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு. எல்லாருக்கும் ஒரே தேவன் தான். அவர் நம்மளை சிருஷ்டித்தவர், எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர். அவர் ஒரே பிதாவாய் இருக்கிறார் என்று இந்த வார்த்தை சொல்லுகிறது. அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறார். எவ்வளவு அழகாய் சொல்றார் பாருங்களேன். இந்த சகலத்தையும் சிருஷ்டித்துதானே அந்த தேவன் எல்லார் மேலும் என்று சொன்னால் அவர் எல்லாவற்றையும் நிரப்புகிறவர். அப்ப எல்லாம் சகலமும் பார்த்தீங்கன்னா அந்த நிறைவுக்குள்ளதான் வருகிறது என்று சொல்லி எல்லார் மேலும் எல்லாரோடும் அவரை அவாய்ட் பண்ணிட்டு ஒன்று இந்த உலகத்திலே வாழ முடியாது, அல்லது எந்த இடத்துலையுமே வாழ முடியாது. எல்லாரோடும் அவருடைய கண்களுக்கு தப்பி போக முடியாது. அவர் அருகில இல்லாதபடிக்கு ஒரு மனுஷனோ அல்லது மற்ற எதுவுமே ஜீவிக்க முடியாது. எல்லார் மேலும் எல்லாரோடும். ஆனால் எவ்வளவு அழகா சொல்றார் பாருங்க, உங்கள் எல்லாருக்குள்ளும். எல்லாருக்குள்ளும் என்று சொல்லவில்லை. அவரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள், இந்த விசுவாசத்தின் ரகசியத்தை ஏற்றுக்கொண்டு வருகிறவர்களை பிள்ளைகளாக அவர் மாற்றுகிறபடியினாலே, அவர்களை திரும்பவும் பிறக்க செய்கிறபடியினாலே, புது சிருஷ்டி ஆக்கிறபடியினாலே அவர்களுக்குள்ளும் வேதம் சொல்லுகிறது உங்களுக்குள்ளும் வாசம் பண்ணுகிறார், உங்களுக்குள்ளும் இருக்கிறவராய் இருக்கிறார் என்று அந்த வார்த்தை சொல்லுகிறது. 7வது வசனம், கிறிஸ்துவினுடைய ஈவின் அளவுக்கு தக்கதாக நம்மில் அவனுக்கு கிருபை அளிக்கப்பட்டு இருக்கிறது. யார் இறங்கி ஏறினா யாரை குறித்து வேதம் சொல்லுகிறது? சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி இந்த துரோகிகளாகிய மனுஷர்களுக்கு வரங்களை கொடுக்கும்படியாய், இவர்கள் மத்தியிலே அவர் வாசம் பண்ணும்படியாய், இவர்களுக்குள்ளே வாசம் பண்ணும்படியாய், இவர்களை பிள்ளைகளாய் தெரிந்து கொள்ளும்படியாக யார் இந்த காரியத்தை செய்தா பாருங்க. கிறிஸ்துவின் அளவுக்கு தக்கதாக நம்மில் அவனுக்கு கிருபை அளிக்கப்பட்டு இருக்கிறது. ஆதலால் 8வது வசனம், ஆதலால் அவர் உன்னதத்துக்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார் என்று சொல்லி இருக்கிறார். அப்ப அங்க சொல்லி இருக்கிறார் என்று சொல்லி சங்கீதம் 68 யாரை குறித்து வாசிக்கிறோம்? தேவரீர் என்கிற ஒருவரை குறித்து, பிதாவை குறித்து வாசிக்கிறோம். அவர் தான் தேவனாகிய கர்த்தர் சொல்றான், அவர் தான் ஆண்டவர்னு சொல்றான், அவர் தான் மரணத்துக்கு நம்மளை விலக்கி காக்கிறவர் என்று சொல்லுகிறான். அவர் தான் பாருங்க வனாந்தரத்தில் ஏறி வருகிறவர், மனுஷர்கள் மத்தியிலே வாசம் பண்ண விரும்புகிறவர் என்று சொல்லி அவரை குறித்து தான் சங்கீத புஸ்தகம் சொல்லுகிறது. அப்ப இந்த வார்த்தையை தொடர்ந்து வாசிக்கும் போது பவுல் என்ன விளக்கம் அளிக்கிறார்? மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார் சொல்லி இருக்கிறார். ஏறினார் என்பதினாலே அவர் அதற்கு முன்னே பூமியின் தாழ்விடங்களில் இறங்கினார் என்று விளங்குகிறது அல்லவா? அப்ப இறங்கினவர் தான் அங்கே இருக்கிறவர், ஏறினவர் தான் பாத்தீங்க அப்படி சொன்னா யார் என்று சொல்லி வேதம் சுவிசேஷமாக அறிவித்துக் கொண்டு இருக்கிறது. நீங்க 1 தீமோத்தேயு 3:16 நீங்க இப்படித்தானே வாசிக்கிறீங்க. அவர் ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டார், உன்னதத்துக்கு ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டார், இறங்கினார், நமக்கு இந்த காரியத்தை செய்து முடித்தார், உன்னதத்துக்கு ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டார் மகிமையில் என்று வாசிக்கிறோம் அல்லவா? அவருடைய வருகைக்கு காத்திருக்கும்படியாக தான், மகாதேவனாய் அவர் வெளிப்பட போகிற நாளுக்கு காத்திருக்கும்படியாக தான் நமக்கு சுவிசேஷம் திரும்பவும் எச்சரித்து அறிவித்துக் கொண்டே இருக்கிறது. தொடர்ந்து வாசிக்கலாம். இறங்கினவரே, 10வது வசனம், இறங்கினவரே எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக எல்லா வானங்களுக்கு மேலாக உன்னதத்திற்கு ஏறினவருமாயிருக்கிறார். மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி, தேவனுடைய குமாரனா வேற ஒருத்தர் கிடையாது, இந்த பூமியில இறங்கினார் அல்லவா? இறங்கும் போது அவர் தேவனுடைய குமாரன். காரணம் என்ன? காணக்கூடாத தேவனாய் இருக்கிறவர். வாசித்தோம் அல்லவா? இப்படிதான் எபேசியர் 4:4 வசனத்துல ஆரம்பத்துல வாசிக்கிறோம். நமக்கெல்லாம் ஒரே தேவன் உண்டு, அவர் நம்முடைய பிதாவாய் இருக்கிறார், அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறார் என்று சொல்லி வாசித்தோம் அல்லவா? அப்ப மனிதனாக வெளிப்படும் பொழுது அவர் மனுஷ குமாரனாக வெளிப்படுகிறார். நம்மிலே ஒருவரை போல அவர் வெளிப்படுகிறார் என்பதுதான் சத்தியம். அதுதான் விசுவாசத்தினுடைய ரகசியமாய் காணப்படுது. அதை விசுவாசிக்கிறது தான் விசுவாசத்தினுடைய ரகசியமாய் காணப்படுது. மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி. ஏன் அறிவுன்னு சொல்றாரு? உனக்கு இது என்னன்னு தெரியணும். தேவனுடைய குமாரனா என்ன அப்படின்றது உனக்கு தெரியணும். கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷராகும் வரைக்கும் என்று தொடர்ந்து அந்த வார்த்தை போகிறது.
நீங்க இந்த பகுதியை வாசிக்கும் பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு காரியம் புரியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான் 3:13 ஏன் இப்படி சொல்லுகிறார்? பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனே இல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவன் இல்லை. பரலோகத்தில் வேற ஒரு தேவன் இருக்கார்லாம் நினைக்காத. பரலோகத்தின் தேவனாகிய நானே மனுஷகுமாரனாக உனக்கு முன்பாக இறங்கி நின்று பரலோகத்தின் தேவனாகிய என்னை குறித்து சாட்சி கொடுத்து கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான் 3:13 சொன்னதான அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் உங்களுக்கு இந்த வார்த்தையை வாசிக்கும் பொழுது, எபேசியர் 4:6 நீங்க வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவை குறித்தான சாட்சி உங்களுக்கு விளங்க ஆரம்பிக்கும். தேவனுடைய குமாரன் என்ன, மனுஷகுமாரன் அங்க இருக்கிறான்னு சொல்றாங்க. மனுஷகுமாரனா இருக்கிறார் என்ற அர்த்தம் அல்ல. மனுஷகுமாரனாய் நிற்கிறவர் தான் மெய்யான தேவன். தேவனாக அவர் இருக்கிறார். தேவனாக அவர் எல்லா இடத்திலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவராய் இருக்கிறார் என்று சொல்லி அந்த தேவனை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனுஷனாக நின்று கொண்டு மனுஷகுமாரனாக நின்று கொண்டு தன்னை குறித்து பேசுகிற வார்த்தை தான் பார்த்தீங்கன்னா யோவான் 3:13 வாசிக்கிறோம். இதை வாசிக்கும் போது அது புரியும், அதை வாசிக்கும் போது இது புரியும்.